இந்தியாவும் இஸ்ரேலும் கூட்டு சேர்ந்து பராக் 8 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கி 2 பேரும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதை இஸ்ரேல் ரீசன்ட் டைம்ல அசர்பைஜான், மொராக்கோ 2 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்தியாவினுடைய முக்கியமான டெக்னாலஜி எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு அவங்களுடைய ஓன் டெக்னாலஜியை உள்ள போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கடுப்பாயி இதுக்கு மேல நம்ம எந்த நாட்டோட கூட்டு சேர்ந்து எந்த ஒரு முக்கியமான போர் விமானமோ மிசைல எதுவுமே தயாரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா வரப்போகுது, வருங்காலத்துல இந்தியா முன்னாடி போறதுக்கு இது முக்கியமான ஒரு உதவியா இருக்குமா, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா நீங்க பத்தி பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா பராக் 8 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் இந்தியாட்ட லோ ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைல் இருந்துச்சு. அதுவும் பர்டிகுலரா ஆகாஷ் மிசைல் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 25 இருந்து 30 கிலோமீட்டர் எதிரினுடைய எந்த வெப்பன் வந்தாலும் அதன் மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம S-400 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பை ரஷ்யாட்டு இருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா பராக் 8 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைலை இஸ்ரேலுடன் கூட்டு சேர்ந்து இந்தியா தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர்ல இருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் போய் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இந்த பகுதியை ஃபுல்லா பாதுகாப்பதில் ரொம்ப சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இஸ்ரேல் கொடுத்தாங்க. ஆக்சுவலா இஸ்ரேல் இதை எதன் மூலமா டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா பராக் 1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை மூலமா இதை டெவலப் பண்ணாங்க. ஆக்சுவலா இந்தியா இதுல 2 பேருடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னா பெரிய லெவலில் இஸ்ரேல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் இந்தியா ரொம்ப ரொம்ப உலகத்தில் அமெரிக்கா மாதிரி நாடுகள்கிட்ட மட்டும்தான் ஒரு சில டெக்னாலஜிகள் இருக்கு. அந்த மாதிரி டெக்னாலஜியை இந்தியா யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. அதன் மூலமா இந்த பராக் 8 உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்பாக மாற ஆரம்பிச்சது. ஆக்சுவலா இந்தியா இதில் மெயினாக எந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இதில் டியூல் பல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மோட்டரை இந்தியா இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள் மட்டும்தான் இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சிருக்காங்க. நார்மலா இந்த டியூல் பல்ஸ் ராக்கெட் மோட்டார் அப்படிங்கிறது என்னன்னா, நார்மலா இந்த ராக்கெட் இன்ஜின்ல இதான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை இந்தியா இந்த ராக்கெட்லயும் இந்த மோட்டார்லயும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இது எப்படின்னா, நார்மலா இங்கிருந்து பூமியிலிருந்து அந்த மிசைல் கிளம்பும் போது ஒரு டைம் மேனுவரிங் பண்ணுவாங்க. அது எதற்காகனா ரொம்ப வேகமா போறதுக்காகவும், அதே மாதிரி இதை ராக்கெட்ல ஸ்பீடு அதிகமா பேலோடு அதிகமா சுமந்து கொண்டு போறதுக்கு அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அதே டெக்னாலஜி தான் இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப வேகமா போய் எதிரியினுடைய எந்த பகுதியை போய் அழிக்கணுமோ சரியா டார்கெட் பண்றதுல ஒரு டைம் மேனுவரிங் பண்ணுவாங்க. இது நார்மலா இருக்க எல்லா இன்டர்செப்டார்லயும், பட் இந்த இல்ல டோட்டலா டிஃபரண்ட். இன்னொரு முறை மேனுவரிங் பண்ணுவாங்க. அது எதிரியை தாக்குவதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்னாடி கூட நம்மளால மேனுவரிங் பண்ண முடியும். அதுதான் இந்த டியூல் பல்ஸ் மோட்டரினுடைய ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலா இதை மேனுவரிங் பண்ணும்போது சரியான முறையில் திரும்பி 3D த்ரஸ்ட் வெக்டரிங் ஆகி திரும்பி எந்த இடத்துல அடிக்கணுமோ அக்யூரேட்டா தாக்கக்கூடிய பவர் இந்த டியூல் பல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மோட்டருக்கு இருக்கு. ஆக்சுவலா இந்தியா இந்த மாதிரி ஒரு இன்ஜினை ஃபோக்கஸ் பண்ணி பராக் 8ல ஃபிக்ஸ் பண்ண முயற்சி செஞ்சாங்க. அதை சக்சஸ்ஃபுல் பண்ணாங்க. அதனால பராக் 8 உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானதா மாறுச்சு. அதுவும் பர்டிகுலரா இந்தியா இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட 1700 இருந்து 1900 பக்கமா இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இந்தியாலே மேனுஃபேக்சரிங் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ரொம்ப பெருமையான விஷயத்தை இந்தியா இந்த பராக் 8ல கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் உலகத்துல இஸ்ரேல் பெரிய லெவல்ல பராக் 8ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் இந்தியா பண்ணியிருக்க இந்த விஷயம் பராக் 8 உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடுகளுக்கு வெளிநாட்டுல எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுவும் பர்டிகுலரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 நாடுகளுக்கு இஸ்ரேல் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதுவும் பர்டிகுலரா அசர்பைஜான், மொராக்கோ இந்த 2 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலா இப்போ இந்த டியூல் பல்ஸ் மோட்டார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி யாருது, இந்தியா கூட தான். அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் எந்த ஒரு பர்மிஷன் இல்லாம, இந்தியாவினுடைய பர்மிஷன் இல்லாம நீங்க வெளிநாட்டுக்கு சேல்ஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணா ஒரு மிகப்பெரிய ஃபைன் போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். இந்த இடத்துல இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவுடைய அந்த முக்கியமான பல்ஸ் மோட்டரை டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டு இஸ்ரேலினுடைய சொந்த மோட்டார்
டெக்னாலஜியை உள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வந்து மட்டும் இல்லாம அதை வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த அசர்பைஜான், மொராக்கோ அது மட்டும் விஷயம் கிடையாது. இந்தியா வந்து ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான், ஒரு முக்கியமான டெக்னாலஜிக்கு மட்டும்தான் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பேசினாலும், இன்னொரு சைடு வந்து இந்தியா கிட்டத்தட்ட 2500 கோடி இந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகணும், சீக்கிரம் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக உள்ள 2500 கோடி உள்ள போட்டிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே கடந்த இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இந்த 2 நாடுகள் மூலமா இப்ப பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இப்படி நம்ம மாத்தும் போது என்ன நடக்கும், அவங்க வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்தியாவுக்கு கொஞ்சம் காசு கூட வராது. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இந்தியாவுக்கு பார்க்கப்படுது. இந்த இடத்துல இந்தியா வந்து இந்த ஒரே ஒரு டியூவல் பல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி மட்டும்தான் நம்ம டெவலப் பண்ணோமா, அதாவது மணியை தாண்டி அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. இந்தியா வந்து இதுல ப்ராசஸிங் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜியும் இதுல இன்க்ளூடிங் பண்ணியிருக்கோம். சரியா சொல்லணும்னா ரேடார்ல இருந்து வர டேட்டாவாகட்டும் இல்ல இன்டர்செப்டார்ல இருந்து வர டேட்டா ஆகட்டும், இது ரெண்டையுமே வந்து லிங்க் பண்றது தான் இந்த ப்ராசஸிங் கண்ட்ரோல் யூனிட். அதுல இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அதை தாண்டி இஸ்ரேல் வந்து மெயினா ரேடார் ஆகட்டும், கம்ப்யூட்டருடைய ஒரு முக்கியமான சிஸ்டம் ஆகட்டும், லான்ச்சர்லாம் அவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, இன்டர்செப்டாரும் அவங்க தான் வந்து உள்ள இது பண்ணியிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே தாண்டி ஆக்சுவல் சிக் ரேடார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்திலையும் இந்தியா வந்து இந்த இடத்துல பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ண கிடையாது. ஆனா இஸ்ரேல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா என்னதான் வந்து மேஜரா இஸ்ரேல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும், இந்தியா வந்து மைனரா பண்ணியிருந்தாலும், இந்தியா வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றங்காட்டி தான் இன்னைக்கு பராக் 8 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து உலக நாடுகளுக்கு காட்டுது, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கு. பட் இந்த இடத்துல இஸ்ரேல் பண்ண சம்பவம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை கொடுத்திருக்கு. இதனால இந்தியா என்ன முடிவு பண்றாங்க, இனி வருங்காலத்துல இந்தியாவும் இஸ்ரேலும் கூட்டு சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பண்ணக்கூடாது, அதாவது டெக்னாலஜி மூலமா புதுசா வந்து உருவாக்குறதுக்கு யாரையும் கூட்டு சேர்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை இந்த இடத்துல தெரிவிக்கிறாங்க. அதனால இந்தியா வந்து வருங்காலத்துல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து எதுக்காக வெளிநாட்டுல போய் இன்னொரு நாட்டோட கூட்டு சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, மெயின் விஷயமே இந்தியாவுக்கு எல்லா டெக்னாலஜியும் இப்போதைக்கு வரைக்கும் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை நம்ம வந்து நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம், அதை வந்து வெளிநாட்டுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். பட் வெளிநாட்டுக்காரங்க காசுப்பட்டு அவங்களுடைய இதை வந்து நன்றி கட்ட துரோகத்தை தொடர்ந்து வந்து வெளிநாடுகள் இந்தியாவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இந்தியா வந்து இதை திருப்பி அடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வரும். அதற்காக இந்தியா வந்து காத்துட்டு இருக்க போறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி 2 நாடு கூட்டு சேர்ந்து தயாரிக்கும் பொழுது இப்போ இஸ்ரேல் மட்டும் தான் நமக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. ரஷ்யாவும் நமக்கு பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு சேர்ந்து பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணையை பயன்படுத்திட்டு இருக்கோம், டெவலப்பும் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வேரியன்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா என்னதான் வந்து டெவலப் பண்ணாலும் இந்தியா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பிரம்மோஸ் ஏவுகணையை ரஷ்யா யூஸ் பண்ணக்கூடாதா? அவங்க வந்து வேற ஒரு முக்கியமான ஒரு ஏவுகணையை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது சரியா சொல்லணும்னா ஓனிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஏவுகணை. ஆனா இந்த இடத்துல பார்த்தா இந்தியாவும் ரஷ்யாவும் தயாரிக்கிறாங்க, இந்தியா மட்டும்தான் யூஸ் பண்றாங்க, ரஷ்யா வந்து யூஸ் பண்றது கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தா ரஷ்யா நினைக்கிறது என்னன்னா, நம்ம என்னதான் வந்து டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாலும் நமக்கு தேவை காசு மட்டும்தான். இந்த காசை வச்சுக்கிட்டு நம்மளாலேயே உருவாக்க முடியும், நமக்கு தெரியாத விஷயமா இந்தியாவுக்கு தெரிய போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த இந்தியாவுக்கு முன்னாடி ரஷ்யா வைக்கிறாங்க. அதனால அவங்களுடைய ப்ராடக்டை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இது மட்டும் கிடையாது. இந்தியா வந்து இன்னைக்கு 5ஆம் தலைமுறை போர் விமானத்துல சைனா பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்க காரணம்னா இந்த Su-57 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானம். கிட்டத்தட்ட 11 வருஷம் வந்து 2 பேர் கூட்டு சேர்ந்து தயாரிச்சு அவுட்புட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது 2018 இந்தியா அன்பார்ச்சுனேட்டா வெளியே வந்தாங்க. ஆக்சுவலா அதுக்கு முக்கியமான காரணம்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது சரியான முறையில் இருந்தால் தானே எல்லா நாடும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். பட் அந்த இடத்துல ரஷ்யா வந்து சரியா பண்ணல. என்னதான் வந்து ஒரு மிகப்பெரிய நண்பன் நமக்கு வந்து நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு வந்து நிறைய யூஸ் பண்ண கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல இவர்கள் தொடர்ந்து வேலையை பண்றாங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யாவினுடைய இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்க, இந்தியாவினுடைய இன்ஜினியர்ஸ்க்கு கூட்டு சேர்ந்து தயாரிக்கும் பொழுது டெக்னாலஜி சொல்லி கொடுக்கணும்ல. நமக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை நம்ம ரஷ்யாவுக்கு சொல்லி கொடுக்குறோம், ரஷ்யாவுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை இந்தியாவுக்கு சொல்லி கொடுத்தா தானே ஆகும். பட் இந்த இடத்துல ரஷ்யா வந்து நமக்கு சரியான முறையில் டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்க கிடையாது. அதை எல்லாத்தையுமே தாண்டி இந்தியா வந்து நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டிசைன் ரெடி பண்ணி ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணி
ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்தால் தான் நம்ம ஒரு ஃபண்டை வந்து அலோகேட் பண்ண முடியும். பட் அவங்க வந்து ப்ரோட்டோடைப் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே, டிசைன் வந்து பெரிய லெவலில் வரக்கு முன்னாடியே $6 பில்லியன் வந்து எங்களுக்கு அமௌண்ட் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக இப்படி நிற்கும்போது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி வந்துச்சு. அதை எல்லாத்தையுமே தாண்டி இப்போ என்னதான் வந்து 2 பேரை கூட்டு சேர்ந்து வந்து ஒரு பெரிய ப்ரோட்டோடைப்பை ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ப்ரோட்டோடைப் வந்து ஒரிஜினலான மெட்டீரியல் இருந்தால் தானே சரியாக இருக்கும். ஆனால் Su-57ல ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, தேவையில்லாம ரொம்ப ஓல்டு மாடல் மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து அதை வச்சு ப்ரோட்டோடைப் கண்ணுக்கு காட்டியிருக்காங்க. அந்த ஒரிஜினல் மெட்டீரியல் அப்போ தான் மேனுஃபேக்சரிங் ஆகிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக அவ்வளோ ஒரு ஒஸ்டான நிலைமை வந்து அந்த காலத்தில் இருந்தது. இந்தியா இதெல்லாமே பார்த்துட்டு Su-57 நமக்கு வேணாம், அப்புறம் தான் அதெல்லாமே தூக்கி போட்டு இந்தியா வந்து AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக இத்தனை விஷயத்தை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, இந்தியாவும் ரஷ்யா, இஸ்ரேல் இந்த மாதிரி 3 நாடுகள் வந்து ஒவ்வொருத்தங்களோட கூட்டு சேரும்போது இப்பெல்லாம் கூட்டு சேர்ந்து பெரிய லெவலில் நம்ம தயாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு காட்டினாலும் உண்மையாக உள்ள நடக்கிற விஷயம் என்னன்னா, எப்பவுமே எந்த ஒரு நாடுமே இன்னொரு நாட்டுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப தயங்குறாங்க. அதை தாண்டி அந்த கண்ட்ரியே வந்து உள்ள வந்து இறங்கி நீங்கள் வேலை செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் அந்த நாட்டினுடைய இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், மற்ற டெக்னீஷியன் ஆகட்டும் சொல்லிக் கொடுக்கறது விரும்புவதில்லை. என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் வந்து எப்படி நம்ம வந்து மற்ற நாட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறது, நமக்கு என்னதான் காசு தேவையா இருந்தாலும் நம்ம வந்து சொல்லிக்க கூடாது, நம்மளே வந்து தயாரித்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் இந்தியா வந்து வெளிநாட்டில் வேறு எந்த நாடு கூடயும் டைப் பண்ணக்கூடாது. வருங்காலத்தில் நமக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ நம்ம வந்து தயாரிச்சிடலாம். அதை தாண்டி நமக்கு டெக்னாலஜி தெரியாததை எந்த டெக்னாலஜி நமக்கு தெரியுமோ அதை பேஸ் பண்ணி வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்தியா வந்து தெளிவாக வந்து இப்போ முடிவு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இது இந்தியா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வருங்காலத்தில் போக போகத்தான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.